ஹாப்பி சாபத் சர்ச் ஓய்வுநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன்.
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திருவழிகளை நாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளில் நாம் செலவிடக்கூடிய ஒரு சில மணித்துளிகள் நாம் தேவனுடைய திரு சமூகம் கிட்டி சேர்க்கும் படுபடியாக ஜெபத்திலே சற்று நேரம் தரித்து நிற்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீர் சித்தம் கொள்கின்ற அந்த சத்தியத்தை நாங்கள் பெற்றவர்களாக, அதன்படி வாழ்வதற்கேற்ற பலனை உடைய சமூகத்திலிருந்து இந்த நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய பாதத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு ஊழிய காலத்தில் அவருடைய பிரசங்கங்கள், அவர் செய்து காட்டிய அநேக அற்புத அடையாளங்கள், அவரை அண்டி பெரும் திரளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனக்கூட்டம், இவைகள் யாவற்றையும் கண்ட ஆசாரியர்களும் மூப்பர்களும் பிரமிப்பு அடைந்தார்கள். கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக வந்து அங்கு பல வருடங்களாக அந்த ஆலயத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்த காசுக்காரர்களை அடித்து விரட்டினார். அந்த அதிகாரத்தை கண்ட இந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் பிரமிப்பு அடைந்தார்கள். மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. அவர் தேவ ஆலயத்தில் உபதேசம் செய்து கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பரும் அவரிடமாக வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை நீர் செய்கிறீர்? உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மாறுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. அவர் அதற்கு பதிலாக அவர்களிடமாக இன்னொரு கேள்வி கணையை வைத்தார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா, மனிதனால் உண்டாயிற்றா? மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோம் என்றால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம். எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று அவர்கள் தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்கு பிரதியுத்தரமாக அவர்கள் எங்களுக்கு அது தெரியாது என்று சொன்னார்கள். They were trying to approach Jesus Christ diplomatically. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் மிகவும் நேர்த்தியாக, சர்க்காஸ்டிக்கலாக அவர் பதில் உரைத்தார்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை நீங்கள் சொல்லவில்லை என்றால் நான் அதை சொல்லுவதற்கு அவசியமில்லை என்று அவர் கடந்து சென்றார். அந்த கேள்விக்கு தாங்கள் பதில் கொடுத்தால் அவரிடம் வார்த்தையில் மாற்றிக்கொள்வோம் என்று அறிந்த அவர்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன மாத்திரத்தில் தானே நானும் இன்ன அதிகாரத்தில் இதை செய்கின்றேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த, நன்றாக தெரிந்த ஒன்றை அதை சொல்வதில் விளையக்கூடிய பிரச்சனைகளை தங்களுடைய மனதில் கருதி அவர்கள் அது எங்களுக்கு தெரியாது என்றார்கள். கிறிஸ்துவும் யோவான் நீதியின் மார்க்கமாய் அவர்களிடத்தில் வந்தும் அவர்கள் விசுவாசியாமல் போனபடியினால், அவன் கொடுக்கும் ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறிந்தும் அதை அவர்கள் விசுவாசியாதபடியினால், யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற திட்டவட்டமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லும்படியாக வாஞ்சித்தார். அதற்காக ஒரு ஓமானத்தை அவர் தெரிந்து கொண்டார். அவர்களுடைய மனதில் ஓமானத்தின் மூலமாக பேசும்படியாக அவர் ஆசித்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய 2 சாரர்கள், 2 different kinds of people. இதை யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? அவரை நன்றாக அறிந்திருந்தும் விசுவாசியாமல் போனவர்கள், அவரை முழுமையாக அறியாதிருந்தும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற 2 சாரர். இந்த 2 சாரரை அடையாளம் காட்டும்படியாக அவர் ஒரு ஓமானத்தின் மூலமாக அவர் பேச ஆரம்பித்தார். இது சத்தியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே 3 வித்தியாசமான ஓமானங்களை அவர்களுக்கு சொன்னார். 1, 2 மகன்கள். 2வது ஓமானம் 2 தாலந்துகளை பற்றி. 3வது ஓமானம் கல்யாண விருந்தை பற்றியதாக. இந்த ஒவ்வொரு ஓமானத்திலும் யூத தலைவர்கள் எவ்வாறு மேசியாவை அவர்கள் அணுகுகின்றார்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், அதனால் அவர்களுக்கு விளையப் போகின்ற விளைவுகளை குறித்து அவர் சொன்னார். இந்த வேதத்தின் பகுதி, இந்த நாளில் தேவன் நாம் தியானிக்கும்படியாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தின் பகுதி மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 32 வரை. ஒரு ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சற்று ஆழமாக கிறிஸ்துவின் மனதில் இருக்கக்கூடிய தாக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் சொன்னார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களிடமாக அவர்களுடைய தந்தை, நீங்கள் போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள். இது தகப்பன் தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்த உத்தரவு. இருவரையும் பெற்றெடுத்த அந்த தந்தை அவர்களிடமாக அவர்களுக்கு உரிமை சார்ந்த அவர்களது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக பணித்தான். இருவருக்கும் ஒரே தகப்பன், இருவரிடமாக கொடுக்கப்பட்டதும் ஒரே விதமான வேலை. அதில் ஒருவன் செய்தான், மற்றவன் செய்யாமல் போனான். அவர்கள் வேலை செய்யும்படியாக அழைக்கப்பட்டதும் அவர்களது சொந்த திராட்சை தோட்டம். அவர்கள் தங்கள் திராட்சை தோட்டத்திற்கு தங்களுடைய தகப்பனால் அனுப்பப்படுகின்றோம் என்று அவர்கள் நினையாமல் அந்த தகப்பனிடத்தில் பதில் சொல்லும்படியாக பிரயாசப்பட்டார்கள். It was their own inheritance, and they were the owners of that particular land. தேவனுக்கு பிரியமானவர்களே, அது அவர்களுடைய
திராட்சை தோட்டம். தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு அவர்களை வந்து அடைய போகின்ற ஒரு திராட்சை தோட்டம், அவருடைய சொந்த திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தில் அவர்கள் சென்று வேலை செய்யும்படியாக அவர்களுடைய சொந்த தகப்பனால் அவர்கள் பணிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தகப்பனுக்கு அளித்த பதிலுக்கு நேர்மாறாக அவர்கள் நடந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக அவருடைய சிந்தைகளை உழுக்கும்படியாக அவர் பிரயாசப்பட்டார். அவர்கள் அளித்த பதிலுக்கும் அவர்கள் பிரதியுத்தரமாக செய்த காரியங்களும் வெவ்வேறாக இருந்தது. அவரிடத்தில் போக மாட்டேன் என்று கூறியவன் பிறகு அவன் தான் கூறியது தவறு என்று உணர்ந்து அதற்காக அவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பதிலில் இருந்த தவற்றை அவன் நன்றாக புரிந்து கொண்டு யார் தன்னிடத்தில் அந்த வேலையை கொடுக்கின்றார் என்பதை அவன் அறிந்து அது யாருடைய திராட்சை தோட்டம் என்பதை அவன் உணர்ந்து முதலாவது அவன் போக மாட்டேன் என்று சொன்ன அவன் தன் தந்தையின் சொல்லுக்கு இப்பொழுது கீழ்ப்படிந்து போனான். போக மாட்டேன் என்று சொன்னவன் அதற்காக மனமருந்தி அவனுடைய வார்த்தைகளுக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து போக மாட்டேன் என்று சொன்னவன் அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்யும்படியாக போனான். அடுத்தவன் இளையவன் தன் தந்தை போ என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அவன் என்ன செய்யறான்? போகிறேன் ஐயா. அவன் போகிறேன் தந்தை என்று அவன் சொல்லவில்லை, போகிறேன் ஐயா. I will go my master. என் எஜமானே நான் போகிறேன் என்றான். மூத்தவன் தன் தந்தையை தந்தையாகவும் அவரது உறவை சார்ந்த கட்டளையை மேலான ஒரு ஈவாகவும் கருதினான். இளைவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பணி தன்னுடைய நிலத்தில் வேலை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டது என்பதையும் அந்த வேலையை செய்யும்படியாக தான் உரிமையோடு அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதையும் மறந்து அவன் தன் தகப்பை நோக்கி போகிறேன் ஐயா, மை மாஸ்டர், ஐ ஷல் கோ. ஒரு வேலைக்காரனுக்கு எஜமான் இடக்கூடிய கட்டளையாக அவன் அதை பாவித்தான். ஒரு வேலைக்காரனுக்கு எஜமான் இடக்கூடிய கட்டளையாக அவன் அதை உருவகப்படுத்தி ஒரு தந்தை மகன் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவை அவன் கொச்சைப்படுத்தினான். எஜமான் வேலையாள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த தந்தை அவனுக்கு இட்ட பணியை அவன் பார்த்தான். ஒரு எஜமானின் கட்டளைக்கு வேலையால் செவி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் தன் தந்தையினுடைய உரிமை சார்ந்த ஒரு பணியை எடுத்துக்கொண்டான். ஒருவன் தகப்பன் மகன் என்ற ரிலேஷன்ஷிப்பை கையில வச்சிருந்தா, மற்றொருவன் எஜமான் வேலையாள் என்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை கரத்தில் வைத்திருந்தான். தந்தை மகன் என்ற உறவு, எஜமான் வேலையாள் என்ற ஒரு உறவு. இந்த உறவின் அடிப்படையில் இருவரும் தங்களுக்கு இட்ட கட்டளையை எடுத்துக்கொண்டார்கள். அதுல தந்தை மகன் என்ற அடிப்படையில் சிந்தித்த மூத்தவன் அதில் இருக்கக்கூடிய உரிமையை இப்பொழுது பார்த்தான். தன் மீதாக தன்னுடைய தகப்பனுக்கு இருக்கக்கூடிய உரிமை, தனக்கு அந்த திராட்சை தோட்டத்தில் மீதாக இருக்கக்கூடிய உரிமை, தான் தன்னுடைய தந்தை மீதாக வைத்திருக்கக்கூடிய உரிமை, இவை அனைத்தையும் அவன் யோசித்து பார்த்த மாத்திரத்தில்
அவன் தான் முதலாவது தன் தகப்பனிடத்தில் கொடுத்த அந்த பதிலை இப்பொழுது தன்னுடைய உள்ளத்திலே அவன் மறுபடியும் ஈர்த்து அதை 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 சரியான முறையில் சிந்திக்கும்படியாக பிரயாசப்படுகின்றான். அது தவறான பதில் என்பதை அவன் உணர்கின்றான். உணர்ந்த மாத்திரத்தில் தானே, தன் தவறை அவன் உணர்ந்த மாத்திரத்தில் தானே அதை யாரிடம் கொண்டு சென்று அந்த தவறுக்கான பிரதியுத்தரத்தை செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் அவன் சென்றான். தன்னுடைய தகப்பனிடத்தில் மறுபடியும் அவன் சென்று தன்னுடைய வார்த்தைகளுக்காக போக மாட்டேன் என்று அவன் சொன்ன அந்த கீழ்ப்படியாமைக்காக, அந்த கீழ்ப்படியாமை என்று சொல்லக்கூடிய பாவத்திற்காக யாரிடத்தில் சென்று முறையிட வேண்டுமோ, தன்னுடைய தவறை சரி செய்து கொள்ள வேண்டுமோ, தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்த வேண்டுமோ அவரிடத்தில் சென்று எதை அவன் செய்ய மாட்டேன் என்று சொன்னானோ அதை செய்து அவன் தன்னுடைய கீழ்ப்படிதலை நிறைவேற்றினான். He was in action in his response. பிரதித்திரமாக அவன் வார்த்தைகளினால் ஒன்றும் செய்யவில்லை, தன்னுடைய செயலின் மூலமாக அதை காண்பித்தான். முதலில் மறுத்தவன் மனஸ்தாபப்பட்டான், தன் தவறை உணர்ந்தான். தனக்கு என்ன ஒரு கட்டளையை தன்னுடைய தகப்பன் விதித்தானோ அந்த கட்டளையை செய்யும்படியாக அவன் கடந்து சென்றான். இரண்டாவது மகன் வரான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை, படியை ஒரு எஜமான் தன் வேலையாளுக்கு இடக்கூடிய கட்டளையாக அவன் பார்த்தான். He was building his relationship on the basis of master and servant, not father and son. அவன் தனக்கு யார் அந்த கட்டளையை கொடுத்தாரோ அவருக்கும் தனக்கும் உள்ள அந்த உறவை தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவாக அவன் காணவில்லை. ஒரு எஜமானுக்கும் வேலையாளுக்கும் உள்ள உறவாக அவன் பாவித்து அவரிடத்தில் பேசுகின்றான். தந்தை மகன் என்ற உறவில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை அவன் காணவில்லை, அந்த உரிமையை அவன் பார்க்கவில்லை, அந்த அன்பை அவன் உணரவில்லை. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கட்டளையாக பார்த்தான், எஜமான் இட்ட கட்டளையாக அவன் பார்த்தான். அந்த அதிகாரத்திற்கு அவன் பயந்து அந்த தந்தையை பார்த்து ஐயா என்று சொல்லுகின்றான். நான் போகிறேன் ஐயா. இந்த மூத்தவன் தகப்பன் கூறியதை அன்பின் அடிப்படையில் அல்லது தனக்கும் தன்னுடைய தகப்பனுக்கு இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் அதை பார்த்தான். இந்த இளையவன் எஜமான் இட்ட கட்டளையாக. ரெண்டு வகையான மக்கள். Some prove better than they promise. Some promise better than they prove. நான் செய்து விடுகின்றேன் என்று செய்யாமல் போகிறவர்கள் இந்த இளையகுமாரனை போன்று பிராமிஸ முதலாவது வைத்து அதனுடைய செயல்பாட்டை அடுத்து வைக்கக்கூடியவர்கள், மாட்டேன் என்று கூறிவிட்டு அதை செய்து நிறைவேற்றுபவர்கள். ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், ப்ராமிஸ் நெக்ஸ்ட். இதான் இந்த மூத்தவனுடைய பிரின்சிபல். தகப்பன் சொன்ன அந்த கட்டளைக்கு அவன் முதலாவது கீழ்ப்படிந்தான். ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், ப்ராமிஸ் நெக்ஸ்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாஸ்டர் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடிய அந்த உறவில் அது கட்டளையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது, அதிகாரத்திற்கு உட்பட்டதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பில் அன்பிற்கு உட்பட்டதாக அது செயல்பட்டது. மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் என்ற ரிலேஷன்ஷிப்ல அபிஷியலாக
ஃபாதர் சன் என்ற ரிலேஷன்ஷிப்ல பர்சனலாக இளையவன் தன் தகப்பன் தன்னிடத்தில் இட்ட அந்த கட்டளைக்கு அதை அவன் எப்படி எடுத்துக்கொண்டான்? அபிஷியலா எடுத்துக்கொண்டான். நிர்வாகத்திற்கு, அதிகாரத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு இன்வால்மெண்டோ இல்லாமல் ஒரு கடமைக்காக செய்பவர்களை போன்று அபிஷியல் கால் கடமைக்காக ஆற்ற வேண்டிய ஒன்று. இந்த முதலாம் அவன் மூத்தவன் he took it as a personal call. இந்த அழைப்பு யார் தன்னை அந்த பணியை செய்வதற்காக அழைக்கின்றாரோ அவரை பார்த்து அவன் தீர்மானித்த ஒன்று. தந்தை மகனை அழைக்கும் உரிமை சார்ந்த அன்பை அடிப்படையாக வைத்ததாக இருக்கக்கூடிய அழைப்பாக அவன் அதை பார்த்தான். இந்த அழைப்புல இந்த தந்தை மகன் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அழைப்பில் அந்த மூத்த மகன் எடுத்துக்கொண்ட விதத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவன் தன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்பட்டான். அதற்கான மன்னிப்பை பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை உணர்ந்தான். அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று அவனில் ஒரு வேட்கையை உண்டாக்கி கொண்டான். இதெல்லாம் எப்பொழுது வரும் என்றால், அந்த அழைப்பை தந்தை மகனுக்கு இடக்கூடிய கட்டளையாக என்பவர்களுக்கு தான் அது அமையும். பர்சனல் காலை பர்சனலாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது என்ன செய்யும்? அமையப்பெறும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த அபிஷியல் கால்ல ஐயான்னு சொன்னா இல்லையா, he has made the call as an official call. தந்தையே என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? அன்பின் அடிப்படையில ஒரு தனிப்பட்ட முறையில் மூத்தவன் அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டான். இந்த இளையவன் என்ன செஞ்சான்? he treated the call of father as the official call. நிர்வாக அச்சுறுத்தல் அந்த அபிஷியல் கால்ல இருக்கும். நிறைவேற்ற முடியாமைக்கு தண்டனை இருக்கும். அதை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்கான தண்டனையை குறித்த பயமும் இருக்கும். அந்த பயம் எப்பேற்பட்ட பயமா இருக்கும்? இந்த பணியை நான் செய்யவில்லை என்றால் அதற்கான தண்டனை இருக்குமே என்ற ஒரு பயம் அங்கு இருக்கும். அந்த பயம் இந்த பர்சனல் கால்ல இருக்காது. அதில் மன்னிப்பு இருக்கும், செய்தி நிறைவேற்றியதற்கான வெகுமதி இருக்கும், தகப்பன் தனக்கு பாராட்டக்கூடிய அப்ரிசியேஷன் அங்க இருக்கும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, they both had a common father, they both had a common ground, they both had a common call. There was no partiality whatsoever. இருவருக்கும் பொதுவான நிலையில் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இருவரும் ஒரே இடத்திற்கு சென்று சேர்ந்து அதை செய்ய வேண்டிய வேலை. இருவருக்கும் ஒரே நபர், உரிமை சார்ந்த நபர் கொடுக்கக்கூடிய வேலை. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரே தந்தை, ஒரே திராட்சை தோட்டம், ஒரே மாதிரியான அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் இரு சாரராக, இரு வகையாக காணப்பட்டார்கள். சரி என்று சொல்லி செய்யாமல் போனவர்கள், இந்த இளையவனை போன்று. இல்லை என்று சொல்லி அதை செய்து முடித்தவர்கள். ரெண்டு பேருக்கும் மனசு இருந்துச்சு. தான் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு மனசு ஒருவனுக்கும், the heart for remorse, தப்பு செஞ்சு விட்டோமே என்று உணரக்கூடிய, அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு
அந்த உணர்வை உள்ளடக்கிய ஒரு மனசு, தான் செய்ய அவசியமில்லை என்பதற்கு கடினமாக்கப்பட்ட ஒரு மனசு. அடுத்த மனசு, ஒருவன் செய்ய முடியவில்லையே, தான் தந்தை தனக்கு பாராட்டிய அந்த வேலையை செய்ய முடியவில்லையே, செய்ய முடியாமல் நான் செல்லுகின்றேனே, செய்ய முடியாது என்று நான் செல்லுகின்றேனே என்று அவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டான். அது அவருடைய மனசு. மற்றொருவன் செய்கிறேன் என்று சொன்னவன் சற்று தூரம் போய் என்ன செய்யறான்? ஏன் செய்ய வேண்டும்? He hardened his heart. He felt remorse in his heart. The first மூத்தவன். இரண்டாம் அவன் என்ன செய்தான்? ஏன் செய்ய வேண்டும் என்று அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தியவனாக இவன் காணப்பட்டான். முதலாம் அவன் தன்னுடைய இருதயத்தில் அவன் தவறுக்காக மனஸ்தாபப்படக்கூடிய மனசை வச்சிருந்தான். இவன் கல் நெஞ்சக்காரனாக, அவன் செய்வது தவறு இல்லை என்று மூர்க்கமாக நினைத்தவனாக அவன் அங்கு கடந்து செல்லுகின்றான். ஐயோ, இது நம் நிலமாயிற்று. அங்கு வேலை செய்யும்படியாக தன்னை அழைக்கக்கூடியவர் தன்னுடைய சொந்த தந்தையாயிற்று. என்று இந்த முதலாவது மகன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது மகன் என்ன சொல்றா? அந்த அழைப்பை அதிகார வரம்புக்கு உட்பட்டு பார்த்தான். முதலாவது பயந்து ஏற்றுக்கொண்டான், பின்பு அதை விட்டுவிட்டான். கிறிஸ்து இந்த இரண்டு சாரருக்கும் தன் ஓமானத்தின் மூலமாக இரண்டு மகன்களுக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். The first son, the one who did, then he said. தான் சொல்லுவதை காட்டிலும் செய்து முடிப்பவனாக அவன் காணப்பட்டான். முதலாம் அவன் he proved better than he promised. எதை சாதிக்க வேண்டுமோ அதை அவன் சாதித்தவனாக இருந்தான். அதை அவனுடைய வாக்குக்கு அவன் வாக்கில் அதை அவன் அடக்கி விடாமல் செய்து காட்டினான். முதலாவது மகன், his answer was bad, but his action was good. அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல தான் முடியாது என்று சொன்ன அந்த பதில் மிகவும் மோசமாக இருந்துச்சு. ஆனால் அவன் அதை செய்து முடித்து நல்லவனாக அவனுக்கு சமூகத்திற்கு முன்பாக நின்றான். முதலாவது மகன் கட்டளைக்கு கீழ்ப்படித்து தான் போவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் போனான். போவேன் என்று சொல்லாதிருந்த அந்த மகன் போனான் என்பதற்கு, அந்த போக மாட்டேன் என்று சொன்ன அந்த நேரத்திற்கும் போவேன் என்று சொன்ன நேரத்திற்கும் இடையிலே ஏதோ ஒன்று அவனுடைய மனசுல சம்பவித்தது. ஒரு மாற்றத்தை அவருடைய இருதயத்தில் அவன் பெற்றான். இடையில் அவனை சந்தித்த அந்த மாற்றம் என்ன? It is called the sense of remorse. தான் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொன்ன அந்த பதில், மூர்க்கமான அந்த பதில், முடியாது என்று சொன்ன அந்த பதில் அவனுடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. He felt the sense of remorse. மனம் வருந்தினான், மனஸ்தாபப்பட்டான். இது தந்தை மகன் என்ற அந்த உறவில் தான் இதை காண முடியும். இந்த மனம் திரும்புதலை குறித்து தான் யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். யோவான் மத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது பிரசங்கித்தான். அவன் அந்த பிரசங்கத்தை ஏறெடுத்துக் கொண்டிருந்த நாட்களில் தானே ஆயக்காரர்களும் வேசிகளும் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். அந்த யோவானுக்கு முன்பதாக அவர்கள் முரட்டுத்தனமாக காணப்பட்டார்கள், ஏற்க மறுத்தார்கள்.
அவன் கூறிய எதையும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகின்றது? And yet many of them were wrought upon the ministry of John the Baptist, who came in the spirit of Elijah. எலியாவை போன்று தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த யோவான் ஸ்நானகனால் இந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் அவரிடமாக வந்தார்கள். அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் பிரசங்கித்த நாட்களில் அநேக நாட்கள் அவர்கள் அதற்கு எதிர்ப்பாகவும் முரட்டுத்தனமான வாரோத்தரங்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் செய்த அந்த பிரசங்கங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் யாரை பற்றி பேசினானோ அந்த மேசியாவை பற்றி பேசிய மாத்திரத்தில் தானே அந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எலியாவின் ஆவியோடு வெளிப்பட்ட யோவான் ஊழியத்தில் ஈர்க்கப்பட்டு அநேகர், லூக்காவின் புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனம் என்று சொல்லுது, தேவனுடைய யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு தேவன் நீதிபரர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். எவனொருவன் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் யோவானினுடைய நாட்களில் காணப்பட்டானோ அவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு, வேதம் சொல்லுகின்றது, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவராலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். தேவன் நீதிபரர் என்று அறிக்கை செய்துவார்கள். தேவன் நீதிபரர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய உள்ளங்கள் மாற்றத்தை கண்டது. முதலாவது தேவனுடைய யோவானுடைய போதனைகளையே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அவருடைய ஊழியத்தின் பிரதானமான அந்த போதனையும் அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்த அவர்கள் பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். இது தங்களுக்கு கொடுக்கப்படும் உன்னதமான அழைப்பு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். தகுதிப்படாது இது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று அந்த மேலான அழைப்பை குறித்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு மனம் வருந்தினார்கள். முதலாவது அவன் சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன அவர்கள் பிறகு அவர்கள் அந்த மாருத்திரத்தை செய்யும் பொழுது மனம் வருந்தினார்கள். தங்கள் தவறை நினைத்து மிகவும் துக்கித்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள், the first son was disrespectful and non-compliant. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் யோவான் ஸ்நானனை அவமதிப்பவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். But then they ended up with obeying. எப்படியாக இந்த தந்தையினுடைய வார்த்தைக்கு முதலாவது மறுப்பு தெரிவித்த அந்த முதலாவது மகள் பிறகாக அதை ஏற்றுக்கொண்டானோ, கீழ்ப்படிந்தானோ, தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த கட்டளைக்கு மாறுத்திரம் செய்தானோ, அதே போன்று இரண்டாவது மகன் செய்கிறேன் என்று தன் கீழ்ப்படிதலை காண்பித்து தந்தையை நம்பச் செய்து தன் நடக்கையில் தன் செயல்பாடுகளில் எதிர்மறையாக அவன் காணப்பட்டான். தகப்பன் தன் இரண்டாவது மகன் தன் வாக்குப்படி திராட்சை தோட்டத்திற்கு சென்று விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்.
தனக்கு முன்பதாக அவன் கொடுத்த அந்த வாக்குகள், நான் செல்கின்றேன் செய்கின்றேன் என்று தனக்கு முன்பதாக அவன் பாராட்டிய அந்த சொற்கள், வாக்கு, அதன் பிரகாரம் அவன் தன்னுடைய அந்த தோட்டத்திற்கு சென்று விட்டான் என்று இந்த தந்தை நினைத்துக் கொண்டிருக்கையில் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்கின்றது? அவன் அங்கு செல்லாமல், அவன் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவனாக இருக்கும் பொழுது அவன் அங்கு செல்லாமல் திரும்பினான். 21வது வசனம், மத்தேயு புத்தகம் 21வது வசன அதிகாரத்துல, இந்த இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின் படி செய்தவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது is trying to conclude now. ஒரு முடிவுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் ஆசித்தார். இந்த இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? அவங்களிடத்திலே கேட்டார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பதிலை சொல்லுகின்றார். ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பதாக, before you could enter the kingdom of God, they will enter. யாரை நீங்கள் புறக்கணித்து, யாரை நீங்கள் சமுதாயமாக வெறுத்து, யார் தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கப்பட முடியாது என்று இதனால் வரைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ, அந்த ஆயக்காரர்களும் அந்த வேசிகளும் உங்களுக்கு முன்பதாக அவர்கள் அங்கு செல்லுவார்கள். யார் இந்த ஆயக்காரர்கள்? ரோமருடைய அதிகாரத்தில் அவர்கள் வேலை செய்தார்கள். ரோமருடைய அதிகாரத்தின் கீழாக இருந்த அந்த ஜனங்களிடமிருந்து வரி வசூலிக்கும்படியாக ரோமர்களால் அமர்த்தப்பட்டவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். மத்தேயு புத்தகம் 9வது வசனம் என்று சொல்லுகின்றது, இந்த நற்செய்தி நூலை, மத்தேயு நற்செய்தி நூலை எழுதியவனும், இந்த ஆயக்காரர்களை பற்றியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஆசாரியர்களை பற்றியும் மூப்பர்களை பற்றியும் இந்த வேதத்தின் பகுதியில் எழுதக்கூடிய அந்த ஆசிரியர் மத்தேயு, இவனும் ஒரு ஆயக்காரன். ஆயத்துறையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த ஆயக்காரர்கள் தேவனையும் அவரது சந்ததியையும் புறக்கணித்தவர்கள், அல்லது தேவனுடைய சந்ததியாலும் தேவனாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று வெறுத்தொதிர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யூதர்களால் வெறுத்து தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். வேசிகள், ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் அவர்களது பாவங்கள், பாவ ஜீவியத்தை கண்டு அவர்களை என்ன செஞ்சாங்க? புறம் தள்ளினார்கள். ஆசாரியர்னாலும் மூப்பர்களினாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இந்த வேசி தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். வேசிகள், ஆயக்காரர்கள், for their lifestyle they were ignored. These sinners repented like first son went to the vineyard. இந்த பாவிகள் இந்த முதலாவது மகனை போன்று, முதலாவது நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? மனம் வருந்தி எந்த வேலை தங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை செய்யும்படியாக அந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று விட்டார்கள். But this religious sinners, ஆசாரியர்கள், மூப்பர்கள், they only claim to follow God with their words, but not in their hearts and action. மதத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்த, ஆகமங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்த யுகடடிகளும் மூப்பரை குறித்து, மேசியாவை குறித்த தாக்கத்தை தங்களுடைய இருதயங்களில் தாங்கிக் கொண்டிருந்த இந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும், வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவருடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய கரங்களில் வைத்திருக்கின்றோம், ஆகமங்கள் எங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. ஆனால் அவருடைய வாழ்க்கை
அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள். They were not in action. அவருடைய அந்த கரங்களில் இருந்த தேவனுடைய வார்த்தைகள், ஆகமங்கள் அவருடைய வாழ்க்கையின் அப்பியாசங்களாக அங்கு காணப்படவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவரை விசுவாசித்தார்கள். அதான் சொல்றார் அவரு, அவர்கள் விசுவாசிக்கின்றார்களே, அவர்கள் தேவனுடைய சமூகத்தை நாடி வருகின்றார்களே, அவர்களை கண்டும் அவரை விசுவாசிக்கும்படியாக, அவர்களுக்கு பின்னாகிலும் அவர்கள் பட்ட அந்த மனஸ்தாபத்தை நீங்கள் படவில்லையே என்று தேவன் அவர்களை குறித்து மிகவும் பாரமுள்ளவராக காணப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த யூத மத தலைவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்திற்கு வரும்பொழுது சபித்து விட்டு வந்த கனிகள் அற்ற அந்த அத்திமரத்தை போன்று காணப்பட்டார்கள். இலைகளினால் அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொண்டு தங்களில் கனி இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஓமானத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்ல ஆசித்தது என்ன? நீங்கள் மனம் திரும்பினால் ஒழிய, unless you repent, அந்த கனிகளை நீங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இலைகள் தான் என்ன செய்யும், இருக்கும். தூர இருந்து பார்ப்பவர்கள் உங்களை கண்டு என்ன செய்வாங்க, உங்களை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் நல்லவர்கள் என்று உங்களை சொல்லுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்கள் இவர்கள் என்று சொல்லுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, நல்லவர்கள் என்றும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றும் ஒருவன் உங்களில் காண வேண்டும் என்றால் உங்களில் இருக்கக்கூடிய அந்த கனியை வைத்துத்தான் அவர்கள் காண முடியும். ஆனால் நீங்கள் இலைகளினால் உங்களை மறைத்து ஒரு மாயத் தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க மனம் திரும்பினால் ஒழிய கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து இந்த ஓமானத்தின் வழியே ஆசாரியரும் மூப்பர்களும் தன்னிடமாக கேட்ட கேள்விகளுக்கோ தான் அவர்களிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கோ மறைமுகமாக அவர் பதிலை சொல்லிவிட்டார். The source of authority, John's authority, the source of Christ's authority. யோவான் கொடுக்கும் ஞானஸ்தானம், கிறிஸ்துவையும் அந்த அற்புத அடையாளங்கள் சொல்லும் சத்தியம், விரட்டும் பிசாசுகள், ஆலயத்தில் காசுக்காரர்களை விரட்டக்கூடிய அதிகாரம், இதுக்கெல்லாம் யாரு? இதெல்லாம் who is the source of all these things? யோவான் தன்னுடைய ஊழிய நாட்களிலே பகிரங்கமாக தன்னுடைய உரத்த குரலினால் என்ன செய்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்களுக்கு மத்தியில் அவன் என்ன செய்யறான்? உறக்க துணைகள், நீங்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும் என்று அதிகாரமாக அவன் சொன்னான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகம் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி அவர் செய்து கொண்டிருந்த அனைத்தும், ரெண்டு பேருமே அந்த அதிகாரத்தை பரத்திலிருந்து பெற்றார்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த அருமையான ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொன்னார். அந்த இருவருக்கும் பரம் பாராட்டிய அந்த அதிகாரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதை சொல்வதற்காகத்தான், அதை சாட்சியாக நிறுத்துவதற்காகத்தான் இந்த இரண்டு குமாரர்களை குறித்த ஓமானம். தங்களுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கும், அதில் பணி செய்யும் அழைப்பை யூதர்கள் ஏற்றுக்கொண்டு தந்தை சொல்படி செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டார்கள். நான் யாருக்காக வந்தேனோ, அழைப்பு பிரத்யேகமாக யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கே சொன்னார். எல்லா விதமான அழைப்பையும் உரிமையோடு பெற்றுக்கொண்ட அந்த யூதர்கள்
மெத்தனமாக இருந்தார்கள். They were so slack in their approach. தாங்கள் கீழ்ப்படிவது போல் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் பார்க்கும்படியாக அளவில் தங்களுடைய வாழ்க்கை இருப்பது போல் பாசாங்கு செய்தார்கள். அவருடைய மனசுல என்ன இருக்குன்னா, இது இந்த திராட்சை தோட்டம் எங்களுடையது. இந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளாக சென்று நாங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அது எங்களுடைய இஷ்டம். நாங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் செல்வோம், செய்ய வேண்டியதை செய்வோம். இதை சொல்லுவதற்கு இந்த தந்தை யார்? தங்கள் பலனை இலைகள் மூலம், மாய தோற்றத்தின் மூலம் அவர்கள் காட்டினார்கள். கனிகளோடு அவர்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கவில்லை. ஏன் இந்த ஓமானம்? இன்றைய நாட்களில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்காகிய உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லக்கூடிய இயல் தாக்கம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். அவர் எங்களுக்கே சொந்தமானவர். அவரை நாங்கள் ரட்சகராக பற்றிக் கொண்டிருக்கின்றோம். நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவள் என்று உரிமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய நாம் எப்படி இந்த நாட்களில் காணப்படுகின்றோம்? எப்படியாக இந்த யூதர்கள் மெத்தனமாக காணப்பட்டார்களோ அவ்வாறாக காணப்படுகின்றோமா? கனியற்றவர்களாக காணப்பட்டார்களோ அந்த நிலையில் நாம் காணப்படுகின்றோமா? கனி இருப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை இந்த உலகத்திற்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த போர்வையில் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோமா? பரத்திற்கு செல்லும் வழியறிந்து அதன்படி நடவாமல், யூதர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆகமங்களை கரைத்து குடித்திருந்தார்கள். பிரமாணங்கள் அவளுடைய கூற்று பிரகாரம் அவர்களுக்கு அத்துப்படி. வேதம் என்று சொல்லுகின்றது, அவர்கள் அவற்றை உதாசீனப்படுத்தினார்கள். மனம் திரும்புதலுடைய அவசியத்தை அவர்கள் என்ன செய்யல? தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் சகல பரிசுத்தத்தையும் உடையவர்கள், எங்களுடைய மனம் வருந்துவதற்கான எந்த நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னவர்கள். நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரு மகன்களுடைய அந்த ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொன்னார். அது யாருக்காக சொன்னார் என்றால், யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் அது சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் அவர் சொன்னார். நேரடியாக என்ன கூறினார்? 31வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பே என்ன செய்வாங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? அவர்களை போன்று நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவர்களை போன்று நீயும் பின்னே செல்ல வேண்டும் என்றால், அவர்கள் எந்த வழியாக சென்றார்களோ அந்த வழியாக நீங்களும் செல்லணும். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை எந்த இடத்தில் சென்று அறிக்கை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தை நாடி பாவங்களுக்காக வருந்தி எப்படியாக அவர்கள் தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் தங்களுடைய ரட்சிப்பிற்கான அந்த வழியை கண்டார்களோ அதே போன்றுதான் நீங்களும் வரணும். There is no special way for you. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ உலகிற்கு இந்த பரிசுத்த தேவனுடைய வாயிலிருந்து மலரக்கூடிய வார்த்தைகள்
எதை குறித்து பேசுகின்றது என்றால் நம்முடைய மனம் திரும்புதலை குறித்து பேசுகின்றது. மனம் திரும்புதலினுடைய அவசியத்தை குறித்து பேசுகின்றது. கிறிஸ்துவர்களாக நாங்கள் தொன்று தொட்டு யுக நெடுகிலும் காலம் காலமாக நாங்கள் கிறிஸ்தவன் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அது போன்ற நிலை அவசியம் இல்லை. we are already saved என்று சொல்பவர்களுக்கு வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? you have to be in the place, in the way they were following. எப்படி இருக்கணும்? அவர்கள் எப்படி தேவனுடைய சமூகத்தை நாடினார்களோ அப்படிதான் நீ என்ன செய்யணும்? நாட வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக ஆயக்காரர்களையும் பேசிகளையும் பரலோகம் அடைக்கின்றது. ஏன்னா அவர்கள் முதலாவது வேண்டாம் என்ற அந்த மூத்த மகனை போன்று கூறியவர்கள், நான் உம்மிடம் வரமாட்டேன், நீ சொல்வதை செய்ய மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னவர்கள். பிறகு தாங்கள் சொல்லி அந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரத்திற்கு அந்த தகப்பனை என்ன செஞ்சிருக்கோம்? மனம் புண்படிபடியாக செய்திருக்குமே என்று அந்த தகப்பனை அவர்கள் மறுபடியும் அவன் தேடி சென்று அவரிடத்தில் தான் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்று மனம் வருந்தி துக்கித்து தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த வேலையை அவன் செய்தான். முடியாது என்று யுகநெடுகிலும் புறஜாதிகளாக காணப்பட்ட அவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக செல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த மனம் திரும்புதலுக்கு அடுத்த சத்தியத்தை ஸ்திரமாக தங்களுடைய கரங்களில் பற்றி கொண்டிருப்பவர்கள். மனம் திரும்ப வேண்டிய அவசியமில்லை என்று நாங்கள் எல்லாவற்றிலும் முழுமையாக பூரணமாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள், தங்களை குறித்து மேன்மையாக கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள், தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் பரத்திற்கு சென்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணப்பட்டிருக்கின்றது என்று நினைத்தவர்களாக அங்கு செல்லும் பொழுது அங்கு பரலோகம் என்ன சொல்லுகின்றது? you have to repent, you have to feel remorse for what you have done. நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவரிடத்தில் பெற்றுக்கொண்டால் ஒழிய you cannot enter into the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக எப்படி பிரவேசிக்க முடியும் என்று அந்த புறஜாதிகளுக்கு கற்றுக் கொடுத்த அதே பாடத்தை, அதே ஸ்கேலை தான் இவர்களுக்கும் அவர் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த யூதர்களை போன்று மேன்மை பாராட்டியவர்களாக, மாய தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுகின்றோமா? அல்லது அந்த சுவிசேஷத்தின் பயனாக தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கப்படுகின்ற அந்த புரஜாதிகளை போன்று they were innocent of their sins, they repented in the feet of the Lord. தங்களுடைய பாவங்களை குறித்து ஒன்றுமே அறியாத அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்து தேவனுடைய பாதத்தை அண்டும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் the same scale has been leveled. மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்திற்காக காத்திருங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த இரண்டு மகன்கள் அவர்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடத்தை இந்த ஓமானத்தில் கிறிஸ்து வைத்திருக்கின்றார். முடியாது என்று சொன்னவர்கள் வந்துட்டாங்க. நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று சொன்ன அந்த யூதர்கள், போவேன் என்று சொன்னவர்கள் போகல. இன்றைக்கு நாம் யாரை போன்று இருக்கின்றோம்?
யூதர்களை போன்ற மனம் திருந்திய மைந்தனாக அவருடைய தகப்பனுடைய பாதத்தை அண்டிய அந்த கட்டக்குமாரனை போன்ற தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்கள் தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நீர் பாராட்டிய சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் தாமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் உண்மை பின்பற்றி வர வேண்டும் என்ற ஒரு பாதையை இந்த ஓமானத்தின் மூலமாக எங்களுக்கு போட்டு தந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பெரிய குமாரனை போன்று நாங்கள் மனம் வருந்தியவர்களாக, எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தியவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விழுந்த ஒவ்வொரு காரணங்களுக்காக மனம் தெரிந்தவர்களாக உடைய சமூகத்தை நாடி வந்து நிற்கின்ற சுவாமி. தேவரே தாமே நீர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக உடைய பாத்திரங்களை முடியாது என்று சொன்ன அந்த மூத்த மகன் செய்து நிறைவேற்றியதை போன்று நாங்கள் உடைய பாத்திர செய்து நிறைவேற்றுபவர்களாக வந்து நிற்கின்றோம். இந்த இளைய மகனை போன்று தேவரீர் நாங்கள் இருந்து விடாமல் இருப்பதற்கு, நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லி செய்யாமல் போனவர்களாக அல்லாதபடி தேவரீர் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செய்கிறோம் என்று வந்து செய்யாமல் போனவர்களை போன்று அல்லாது, செய்ய முடியவில்லையே என்று மனம் வருந்தியவர்களாக, நீர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்தவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் பாராட்டியறோம். அருமையான சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இருந்தார். நாமும் மாத்திரமே மகிழ்ப்படுவதாக. கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றவர்கள் அன்பின் பரிசுத்த வைக்கப்படுவதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை அங்காங்கு பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.